எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆயுதம் தான் இந்த கார் டி செல் தெரப்பி. ஸோ அதுக்கு ஒரு அறிமுகமாக நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இந்த டி செல் அப்படின்னா என்னது? நம்ம உடம்புல இயற்கையாகவே இந்த புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய அணுக்கள் இருக்கிறது. இது பேர் தான் டி செல். இது ஏன் டீன்னு பேருன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அணு வந்து எலும்பு மஜ்ஜையில் தான் உருவாகுது. ஆனால் அங்கேருந்து இந்த நெஞ்சு பகுதியில் தைமஸ்னு ஒரு சுரப்பி இருக்குது, இருதயத்துக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதனுடைய சுரப்பி இருக்குது நமக்கு 2000 வருஷமாக தெரியும். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னு தெரியல நமக்கு. ஒரு 60 வருஷம் முன்னாடி முதல் முறையாக கண்டுபிடிச்சாங்க தடுப்பு சக்திக்கும் இதுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறவு இருக்குதுன்னு. எப்படின்னு கேட்டால், இந்த அணுக்கள் வந்து எலும்பு மஜ்ஜையில் உருவாகி இந்த தைமஸ் அப்படின்ற சுரப்பியில் போய் எப்படி நம்ம ஒரு போரில் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொன்னால் ஆர்மியில் சேர்ந்து ட்ரைனிங் பண்ணணுமோ, அதை மாதிரி இந்த தைமஸுக்குள்ளே தான் இந்த அணுக்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். என்ன மாதிரி ட்ரைனிங் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்பு சார்ந்த அணுக்களை வந்து தாக்கக்கூடாது, அதை நமக்கு தெரியணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ரெண்டாவது, நம்ம உடம்பு சாராத அணுக்கள், நம்ம பாதிக்கக்கூடிய அணுக்களை சண்டை போடணும், அழிக்கணும் அப்படின்ற ட்ரைனிங் அதுதான் நடக்கும். அதனால அந்த தைமஸ் சுரப்பியில் நடக்கிறதுனால அந்த தைமஸுடைய ஆரம்ப எழுத்து டி அப்படின்றதுனால இந்த அணுக்களுக்கு டி செல்னு பேர். ஸோ இதுகளுக்கு இயற்கையில் அதனுடைய வேலை இதுதான். இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல சராசரியாக கிட்டத்தட்ட 5 லிட்டர் ரத்தம் ஓடுது. ஒரு தேக்கரண்டி ரத்தம் எடுத்தீங்கன்னா அதில் 50 லட்சம் டி செல் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு டி செல் இருந்தும் இந்த புற்றுநோய் எவ்வளோ புத்திசாலி அப்படின்னு சொன்னால், இதையும் எதிர்க்கக்கூடிய அல்ல இதை ஏமாற்றக்கூடிய, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம சார்ந்த அணுக்கள் அந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய வித்தைகள்லாம் செஞ்சு அது வளர்ந்து ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது. அப்போ நாமளும் அதுக்கு 2 ஸ்டெப் மேலே போகணும். அப்போ நம்மளுடைய இயற்கையாக இருக்கிற இந்த டி செல் வந்து அந்த இருக்கிற புற்றுநோயை தாக்க முடியலை, அதை அழிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு புதிய யுக்தி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சமீப காலத்தில். அப்படின்னு சொன்னால், இந்த புற்றுநோய் வந்த நோயாளியுடைய டி செல்லே வந்து அவருடைய ரத்தத்திலேருந்து எடுத்து பரிசோதனை கூடத்தில் வந்து முதல்ல அதனுடைய நம்பரை பெருக்கிறது. பிசிஆர்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு அணுக்களோ 1000 அணுக்களாக கூட ஆக்கலாம். அது மாதிரி பல அணுக்களாக முதல்ல அதிகரித்து, அதுக்கப்புறம் எப்படி ஒரு சோல்ஜருக்கு நம்ம இந்த இந்த ஆயுதத்தை வச்சுக்கோ, அந்த ட்ரைனிங் வச்சுக்கோன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த டீசலில் வந்து அந்த குறிப்பிட்ட நோயை தாக்கக்கூடிய சக்தியை அதுக்கு உருவாக்குறது, ரீஇன்ஜினியரிங் அந்த டீசல். அதுக்கப்புறம் அந்த டீசலை வந்து திரும்பியும் நோயாளியுடைய உடம்புலையே செலுத்துதல். இதுதான் சுருக்கமாக சொன்னால் கார் டி செல் தெரப்பின்றது. இந்த கார் எப்படி வந்தது, ஏன் பஸ் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. கார்ன்றது கைமறி ஆன்டிஜன் ரிசப்டார்னுடைய சுருக்கமான பேர். அது என்ன நம்ம விலைக்கு சொல்லுவாங்க மருத்துவர்கள். பட் சுருக்கமாக இதுதான் இந்த சிகிச்சையுடைய அடிப்படை. நோயாளியுடைய டி செல்லை எடுத்து அதை எண்ணிக்கை அதிகரித்து அதனுடைய நோயை தாக்கக்கூடிய சக்தியை வந்து அதுக்கு உருவாக்கி மறுபடியும் நோயாளியிடம் செலுத்துதல். ஸோ இது வந்து ஒரு அரிய ஆயுதமாக எங்களுக்கு கிடைச்சிருக்குது. முக்கியமாக இன்றைய சூழ்நிலையில் வந்து மச்சை சார்ந்த புற்றுநோய்கள் இதுதான் இது இன்னைக்கு உதவுது. மற்ற அதாவது புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா, இங்கே புற்றுநோய் உலகத்தில் எப்படி சொல்லுவோம்னா, திண்ம கட்சி நீரக கட்சின்னு சொல்லுவோம், கட்டி நீரக கட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் சாலிட் டியூமர், லிக்விட் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விட் டியூமர் பொதுவாக சொல்கிறது எதுன்னா, மஜ்ஜையில் உருவாக்குற புற்றுநோய்களாம் லிக்விட் டியூமர் சொல்லுவோம். அதில் 3 நோய் இருக்குது. ஒன்று லுக்கீமியா, ஒன்று லிம்ஃபோமா, ஒன்று மைலோமான்னு இருக்குது. ஸோ இன்றைய தேதியில் நம்ம சரியான நோயாளிக்கு இந்த கார் டி செல் தெரப்பி செஞ்சாக்கா அபிரதமான நமக்கு ஒரு ரிசல்ட் அதில் வருது. அதனால் இது ஒரு புதிய யுக்தி. அது எம்ஜிஎம்ல எங்களால் இப்போ நாங்கள் வெற்றிகரமாக 2 நோயாளிகளுக்கு பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி மருத்துவர்கள் பேசுவார்கள், அது எப்படி செஞ்சாங்க, அதனுடைய சரியான இதெல்லாம். அதனால இதில் ஒரு புற்றுநோய் நோயாளிகளுக்கு இன்னும் ஒரு சந்தோஷகரமான விஷயம், அதாவது இந்த நோய்கள் எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிகிச்சையான அளித்த பிறகு இதுவுமே எது செய்ய முடியாது அப்படின்ற கட்டத்தில் இருக்கிற நோயாளிகள் பல பேருக்கு கூட இந்த மாதிரி சிகிச்சை அளிக்கலாம். எதிர்காலத்தில் நான் சொன்ன மாதிரி திண்ம கட்டிகளுக்கு கூட இதனுடைய உபயோகம் வரலாம். அதுக்கு நிறைய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ குறிப்பிட்ட இந்த 2 நோயாளிகளுக்கும் அதை எப்படி அந்த இந்த ஒரு சிகிச்சைக்கு அவர்கள் சரியான ஆட்கள் அவர்கள் எப்படி அந்த சிகிச்சை அளித்தார்கள்ன்றதை பற்றி நம்ம கூட வந்திருக்க 2 மருத்துவ நிபுணர்களும் அவர்கள் சிகிச்சை செய்ய அந்த நோயாளியை பற்றி பேசுவார்கள். வணக்கம். தேங்க்யூ.